வெல்கம் டு மனோபிராந்தி. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் டூவோட எக்ஸ்டெண்டட் ரிவ்யூ இல்லைன்னா ரோஸ்ட் எப்படி வேணா வச்சுக்கலாம். அண்ட் நம்ம கூட இன்னைக்கு வந்து இஷ்டத்துக்கு சேனலோட நம்ம யாஷ் கூட இருக்காரு. ஸோ ஹாய் யாஷ். யாஷ் ராக்கி பாய். அப்படிதான் அந்த இப்போ கூட வர மாட்டேங்குது. நான் சேனல்ல சர்ச் பண்ணா யாஷ் டாக்ஸ் அடிச்சா ராக்கி பாய் பேசுனதுதான் அது. என்ன பண்றது? நானும் ஒரு இந்த இன்னொரு சேனல் வச்சிருந்தேன். அதுவாது மனப்பிராந்தின்னு அடிச்சா அந்த சேனல் காட்டிட்டு இருந்துச்சு. அந்த சேனலை தூக்கிட்டு இந்த புது சேனல் வந்ததுல இருந்து மனப்பிராந்தின்னு அடிச்சா வடிவேல் காமெடி தான் வருது. சின்ன பையன்லாம் வரண்டா. யாஷ் டாக்ஸ் அடிச்சா சின்ன சின்ன பையன்லாம் வரும். அதுக்காக தான் என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு போலன்னு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சு இஷ்டத்துக்குன்னு சும்மா நம்ம பாட்டுக்கு ஏதாச்சும் பேசலாம். இந்த இந்தியன் 2 படம் எடுத்திருக்காருல சங்கர் சார், இஷ்டத்துக்குன்னு அந்த மாதிரி நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம். அவரும் இஷ்டத்துக்கு எடுத்திருக்காரு. அண்ட் நான் இப்போ வந்து ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா இந்தியன் 2 பார்த்துட்டு சரி இது மாதிரிதான் ஒருவேளை இந்தியன் 1 கிரிஞ்சா இருக்கும்னு சொல்லிட்டு இந்தியன் 1 பார்த்தேன். இந்தியன் 1ல இருந்த அளவு கூட இந்தியன் 2ல அவனுக்கு அறிவு அப்ப இருந்த அறிவு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. உனக்கு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சங்கர் சார் எப்ப அடி வாங்க ஆரம்பிச்சாரு தெரியுமா? கொரோனா காலகட்டத்துலதான். இந்த பழைய படத்தெல்லாம் எடுத்து போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பிளிப் சூரிய வம்சம் அதெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டயத்துலதான் எல்லாரும் சங்கர் சார் மேல வெறி ஆயிட்டாங்க. போட்டு அந்த மனுஷன் படம் நல்லா எடுக்கிறாரு, ஆனா அந்த ஐடியாலஜி எல்லாம் பிராமணிக்கல் ஐடியாலஜி வச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சாங்க. எனக்கு ஓகே, அவன் எப்படின்னா பொதுவாவே கடைசி ஒரு 3 படமாவே எனக்கு ஒன்னும் பெருசா பிடிக்கல. மேட்டர் என்னன்னா இந்த ஐடியாலஜி எல்லாம் தாண்டி என்டர்டைன்மெண்ட்னு வச்சுப்போம். அதுவுமே ஒண்ணும் இல்லையே. செலவு பண்றான் பிரம்மாண்டமா பண்றான்னு சொல்றதுக்கு படத்துல ஏதாவது பிரம்மாண்டம் இருந்தா பரவாயில்லையே. நீ பாட்டுல வைக்கிற பிரம்மாண்டம் அன்வான்டான சீன்ஸ்லதான் அந்த பிரம்மாண்டம் இருக்கு. அது வந்து சீனோட ஏதாவது இப்ப நீ 2.1ல கூட சில கிராபிக் சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அது கூட செலவு பண்றது ஓகேன்னு ஒத்துப்பேன். ஆனா நீ பாட்டுல அவ்வளவு செலவு பண்ற. அந்த நண்பன் படத்துக்கு எல்லாம் 100 கோடி செலவு பண்ணுவாங்க. கேட்டா வந்து அந்த பாட்டுக்கு வந்து இந்த 10 செகண்ட் வருமா, அதுக்கு வந்து 1 கோடி ஆச்சா? இதெல்லாம் தேவையா? அது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஐ படத்துல ஆரம்பிச்சிச்சு. சங்கர் சாருக்கு அந்த இது அந்த ஏசியன் பெயிண்ட்ஸ் விளம்பரம் அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் இது பண்ணாங்க பாத்தியா? அதுதான் ரொம்ப பெரிய ஆடா போட்டுட்டு இருந்தானுங்கல்ல அந்த ப்ராடக்ட்டுக்கு. இன்பிராண்ட் வேல்யூ கூட்டுறாரு சங்கர் சார். ஐ படத்துல இருந்தா அடி வாங்க ஆரம்பிச்சாரு சங்கர் சார். ஆனா ஐ கூட எல்லாம் வந்து இந்த சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சங்கர்னா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் நல்லா இருக்குன்னுட்டானுங்க. நான் வந்து அது நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா வந்துட்டு ஐயோ, ஆனா ஐக்கு இந்தியன் 2க்கு ஐயெல்லாம் பரவாயில்லதான் போலயே. இந்தியன் 2க்கு எவ்வளவு பரவாயில்லையே. இந்தியன் 2 நீ எது கூடயுமே சங்கர் பிலிமோகிராஃபில கம்பேர் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாம எந்திரன் 2ல நான் ஒத்துக்க மாட்டேன், அதுவும் மோசம்தான். எங்க அண்ணன் குட்டி பாரதி ஹிப்ஹாப் பிலிமோகிராஃபியோட கம்பேர் பண்ணா கூட இது மட்டமா. டேய் எந்திரன் 2வே மோசம்தான். அது வந்து அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனு லைக்கா ரஜினி இந்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. இப்ப என்னன்னா ஒரு படத்துல வந்துட்டு படமா நல்லா இல்லைன்னா கூட ஏதோ ஒரு ஃபேக்டர் சரி ஓகே இதுக்காகவாது இதை பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எந்திரன் 2ல அந்த கதையெல்லாம் மயிர் மாதிரிதான் இருந்தது. நீ சைஃபை படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவுரா மயிருன்னு சொல்லி ஏதோ எடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் டென்ஷன் தான் ஆச்சு. ஆனா அந்த கிராபிக்ஸ்க்கு ஓகே தான். அதே என்ன கேட்டனா ஒர்த்தாதான் இருந்தது. ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேல செஞ்சுட்டான். ஒரு ஸ்ட்ரெச் எல்லாம் ஒரு சீன்லாம் அந்த ஏதோ சார்ஜ் போட்டுட்டு இருப்பாங்க இந்த 2 பேரும் ஏபி ஜாக்சன் அந்த சீன் போகும் ஒரு 1/2 மணி நேரம் போகும். அது மாதிரி அந்த சீனுக்கு ஈக்குவலா வந்து இந்தியன் 2ல வந்து நம்ம தாத்தா வந்துட்டு வளவளன்னு பேசினே இருக்கான். டேய் நீ தாத்தா விடுறா, அந்த 4 பேர் இருக்காங்க பாரு பார்க்கிங் டாக்ஸ். ஐயோ அவங்க எல்லாம் வீட்டுல வச்சு எப்படிதான் மேய்க்கிறாங்களோடா. அவங்க வீட்லயே இருப்பாங்கலாம். இது ரெவன்யூ டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் கமிஷனர் பையனா இருப்பானா, அப்புறம் வட்டாட்சியரோட பொண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இத்தனைனா அவங்க காசு வாங்கிதான் நம்மள இது நம்ம அப்பா சம்பளம் எவ்வளோ, நமக்கு எப்படி நம்ம அப்பா ராயல் என்ஃபீல்டு வாங்கி தராரு,
நம்மள இவ்வளவு எப்படி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. இவ்வளவு அறிவு இருக்கவனுக்கு அது கூடவா தெரியாது? இதுல வந்து எங்க அப்பா காசெல்லாம் வாங்க மாட்டாருன்னு டைலாக் மாரி வேற எல்லாத்தையும் வச்சுட்டு ஐயோ. இதுல ஆனா அவனுங்க இதுல வேற ஃபர்ஸ்ட் ம், 10 நிமிஷம் தான் எல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்குனாங்க. அதுலயே அவனுங்க பண்ணுவானுங்க பாரு சில கிரிஞ்சு. கிரிஞ்சு. வந்து லெட்ஸ் பார்க் அவு அப்படிமா. டேய் என்னடா இதெல்லாம் நீ குழப்பிட்டு இருக்க. ஜெகன்லாம் நல்ல காமெடியன்றா. அது மட்டும் இல்லாம ம். அயன் படத்துல வந்து சூப்பரா கனெக்ட் ஆயிருக்கும். அந்த எமோஷனலு ஆ, அந்த ஜெகன வந்து சாவடிக்கும் போதெல்லாம் நமக்கு வலிக்கும். அதே ஆமா. மாரி சித்தார்த்தோட ப்ரீவியஸ் படம் சித்தா எடுத்தீன்னா, எவ்வளவு ரெஸ்பெக்ட், எவ்வளவு ஃபேம் அவனுக்கு அந்த படத்துல கிடைச்சுச்சு. ஆமா வேற இந்த லெவல்ல ஆடியோ அவன். லான்ச்லயே எல்லாத்தையும் விட்டான். ஐயோ! ஏய் ஒரே நிமிஷம் அதுக்கப்புறம் பாஸ் பண்ண முடியுமா? ஒரு கால் வருது ஒரு ஏன் நீ பாஸ் பண்ணு, பாஸ். ஒரே நீ நிமிஷம். பேசிக்கோ. ம். எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஏதோ சொல்லிட்டு இருந்த. ஆ ம். அதான். அதே மாரி ஆனா பிபிஎஸ் நமக்கு தெரியும். பிபிஎஸோட சாதனைகள். எனக்கெல்லாம் பிரியா பவானி சங்கர் வந்து அந்த ஒரு சீரியல்ல ஆ, வருவாங்க. ஒரு விஜய் டிவி சீரியல்ல. அவ்வளோ கிரஷ் எனக்கு அவங்க மேல. அப்படியா? சின்ன பிள்ளையா இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்ல வரல. ஒரு ஆ, காலேஜ்ல. அதுக்கப்புறம் நியூஸ் ரீடர் ஆ. இந்த மாதிரி நிறைய தருணங்கள் ஏத்துட்டு அவங்க இங்க வந்து நியூஸ் வாசிக்கிறாங்க அப்படிங்கறத என்னால ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா அவன் என்னடா நடிச்ச சொல்ற? எந்த படமுமே அப்படிதான் ஓடலன்னு நடக்குதா? சொல்லுவானுங்க. ஆனா மேயாதமான் ஓடிச்சுல. அ, மேயாதமான். ம். ம். அது அதுதான் ஓடிச்சு. அதான் அந்த அது ஒரு படம் போல. என்ன ஸ்டக் ஆயிடுச்சு. கேக்குது. ஓகே. ம். சொல்லு. மேயாதமான் ஓடிச்சு. ஆனா ஒருத்தர் அவுட் ஆஃப் கான்டெக்ட் தமிழ்ல ஒருத்தர் ஒரு மீம் போட்டிருப்பான். இந்த ரீசெண்டா விஷால் கூட ஒரு படத்தை நடிச்சு ஆமா. என்னடா சொல்ற, நீ ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ அதெல்லாம் அநியாயம்டா. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்றேன். ஆமால இவர் நடிக்கிறது வந்து நிறைய இடத்துல இப்படித்தானே இருக்கா அப்படின்னு. சரி விடு, அதெல்லாம் விடு. நம்ம அவங்கள சொல்ல வேணாம், ஆக்டிங் ஆமா அதெல்லாம் எதுவும் வேணாம். விட்டுறலாம். அத நம்ம பத்தி இப்ப படத்தை அடி. தவிர்த்துருவோம். ஆஹ் படத்தை பத்தி ஆஹ் பேசுறதுக்கே நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்களா, நாங்க எதுவுமே பேசாம 8 நிமிஷம் கிட்ட ஆயிப்போச்சு. ஆமா. இந்த மாதிரிதான் இந்த படம். மாதிரிதான் சரி கதை எதுவுமே இப்ப வரும் இல்லாம அப்ப வரும். ஒரு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்பதான் இன்டர்வல்ன்றானுங்க. ஓ உனக்கு நேரம் போனதே தெரியல. எனக்குன்னா இல்ல தக்காளி மணி பார்த்துட்டே இருக்கு. நேரமாவே தெரியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னடானா இன்டர்வலே வரலங்க. ஆஹ் ஐயோ. போயிட்டே இருக்கு. நான் அப்புறம் வந்து கூட வந்தவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு என்ன சொல்லிட்டேன், இது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி இன்டர்வலே கிடையாது. படம் இதோட முடிச்சிட்டாங்க. இந்தியன் 3 தான் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சொன்னேன்டா இன்டர்வல் ஆனான்னு சொன்னா, ஓ அப்படியா அப்படின்னு. 1.5 மணி நேரத்துல படம் முடிச்சு நிம்மதியா அது ஓடிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபே 2 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து சங்கர் சார் ஏதோ டைம் டெரிவேஷன் பண்ணிருக்காரு. ஹாலிவுட்ல எல்லாம் நடக்கும்ல குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமை நிறுத்தி ஆமா வச்சிருக்காரு. நிறுத்தி 24 வாட்ச் வச்சிருக்காரு இவரு. டைம் நிறுத்தி வச்சுட்டு அப்படிதான்டா இருக்கு. அப்படியே பார்க்கும்போது சரி படத்து கதை போ. ரொம்ப நேரமா சுத்தி வட்டாரத்தையே அடிச்சுக்கிட்டு இருக்கோம். கதை அடிப்போம். படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த இவங்க நீ சொன்ன மாதிரி அந்த குப்பையை கொட்டிட்டு போறாங்க அவங்கள்ட்ட. அங்கேயும் வன்மோம். ஆமா தம்பி அப்படிதான் தம்பி கொட்டுவோம். இவங்க கொடுக்குற காசுக்கு இதான் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் மேல இப்படி அகங்காரமா பேசுற மாதிரி ஒரு ஸ்டார்டிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவன் ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி போய் அநியாயம் பண்றான். பார்க்கிங் டாக்ஸ் கொலை போவோம். அந்த டி அதை விட அவங்க என்ன பண்றாங்கன்னா, எது பண்ணாலும் இன்ட்டு 4. 4 பேர் இருக்கனால 4 பேத்துக்கும் 4 பேக் ஸ்டோரி, 4 கதை, 4 பிரச்சனை. ஊழல் பண்ணா கூட ஒருத்தன் வீட்ல இருந்தா பத்தாது. 4 பேர் வீட்லயும் எனக்கு வேணும். அந்த 4 ஹீரோங்கறனால 2 சீன் எக்ஸ்டெண்டடா காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. ஹீரோங்கறனால 2 சீன். முதல்ல நல்லவர் மாதிரி, அதுக்கப்புறம் கெட்டவர் மாதிரி. எனக்கு ஒரு டவுட்டுடா, ஹெல்த் செக்ரட்டரியா கொலை பண்ணுவார்ல தாத்தா, ஃபர்ஸ்ட் வந்தனே ஹெல்த் செக்ரட்டரி தானே மாட்டாரு. இதை பார்த்துட்டு டிவில இவங்க ஊவா தலைவரே அப்படிமாங்க.
அப்ப சமுத்திரக்கனி காசு கொடுத்ததே தெரியாதா இந்தியன் தாத்தாக்கு? அதானே. அந்த ஹெல்த் செக்ரட்டரி காசு வாங்கின அப்பயே கொண்டிருக்க வேண்டியதானே? அவங்க அப்பனையும் பக்கத்துல சேர்த்து வச்சிருந்தா நீ ஒரு நல்ல தாத்தா. அவருக்கு தெரியாது. நீ என்ன பண்ற? சாரிங்க, அவரு ரிசர்ச் பண்ணல, அவருக்கு தெரியாது. 110 ஏண்டா வயசு இங்க ஆச்சு போறான் அங்க கொஞ்சம் போறான் மன்னிச்சு டக்கு விடுங்க டக்குன்னு. சார் ப்ளீஸ். இல்ல ஐயோ. அந்த அதுக்கப்புறம் இவங்க ஃபர்ஸ்ட் சீன்லயே இவன் ம், அந்த இவ்வளவு பிரச்சனை இருக்கான், அவங்க எல்லாம் இப்ப இவனுங்க இப்படிலாம் வீடியோ போட்டுட்டு இவன் வந்து உண்மையாலுமே அவனுக்கு பிரச்சனைக்கு வருத்தப்படுற மாதிரி தெரியல எனக்கு. அவனுக்கு ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தோன்னா எஸ் 10 மில்லியன் வியூஸ் எஸ் ஏய், டேய், சத்தியமாடா அந்த ஒரு பொண்ணெல்லாம் தற்கொலை ஆகும்ல, அதுல வந்து ஆக்சுவலா அவங்க கூட அப்படி சிரிச்சுட்டு இருப்பானுங்க. 1 மில்லியன் நியூஸ்னு வரும். ஹாய் அந்த அப்படி வீடியோ போட்டு எஸ் அட அப்படின்னு பாவிகளா. சொல்லிட்டு. இல்ல எனக்கு இதோட சத்தியமா அப்படிதானே பங்க தோணுச்சு. காமெடி என்ன தெரியுமா? இவங்க போலீஸ் வருவாராம், ஐ எம் சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா. ஐயோ டி அதெல்லாம் அநியாயம்டா. அப்படிலாம் பண்ண போலீஸ் என்ன பண்ணும்? செவுல்ல அடிச்சுட்டு ஒழுங்கா ஓரமா போடா அப்படிதானே சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம். சோசியல் மீடியானா டேய் யார ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு. ஒண்ணு டி இது கொரோனால நடந்துச்சுடா. கொரோனா டயத்துல வந்து ஒருத்தன் பைக்ல மீடியா எழுதியிருந்தான். என்ன தம்பி என்ன மீடியா அப்படின்னு கேட்டா, சார் சோசியல் மீடியா. அடிச்சாங்க அவனை அடிச்சாங்க. போலீஸ் போயிட்டுடா அவனை மட்டும் வெளுத்துட்டாங்க. அது மாதிரி அவனெல்லாம் வெளுத்து இருக்கணும். அந்த சீன்லயே வெளுத்து உட்கார வச்சிருந்திருக்கணும் அவனெல்லாம். டி ஆனா எமோஷன் துளி கூட கனெக்ட் ஆகலடா. அன்னியன் படத்துல அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் தானே மோனோலாக் வரும். அந்த அன்னியன் வந்து எல்லாரும் ஏமாத்துற மாதிரி அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்குல்ல. இது ஒவ்வொருத்தனுக்கும் 10 மினிட்ஸ் வருது, ஒண்ணுமே கனெக்ட் ஆகல. ஆமா, அது இல்லாம இப்ப இவ்வளவு பண்ணிட்டு அத வந்து இவருக்கு வந்து இவன் பக்கத்து வீட்லயே இருக்கான், அவன் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான்னு ஏன் அந்த பிரியா பவானி சங்கருக்கு தெரியாதா? அவ சொல்ல மாட்டாளா? அவ பாவம் அவன் இந்த வேர்ல்ட்ல இருக்கானே தெரியல. அவ சொல்ல மாட்டேங்கிறா. அத ரகுல் பிரீத் கண்டுபிடிச்சுதான் சொல்லணுமா? ஏன் அவளையாவது விட்டு வைக்கணும், அவங்க வீட்லயே ஒருத்தனை வச்சிருக்காங்க. நீ ஆனா ரகுல் பிரீத் பாவம்டா. 3 நாள் சீன் தான்டா, மொத்தமே 4 சீன் தான். 4 சீன் தான். பிரியா பவானி சங்கர் சொல்லிருப்பாங்க கதை சொல்லும் போது, மேடம் உங்களுக்கு தான் ஹீரோனோட வெயிட்டான ரோல், ஸ்கிரீன் பிரைஸ் உங்களுக்கு தான் கூட பேசக்கூடாது. அப்படியா சரி அப்படின்னு வந்துருவா. ப்ராப்பர்ட்டி. என்னடா சொல்ற சித்ரா, நம்ம ஏமாத்துட்டோமாடா. பக்கத்து வீட்லயே இருந்துட்டு அவனை பாத்துருப்பா, காலையில தான் வெளியே நின்று பல்லு விளக்கிட்டு இருந்திருப்பான் அவன். அவ பாத்துட்டு வந்துட்டு மறந்துட்டா போல. அம்னீசியா அவளுக்கு, செலக்டிவ் அம்னீசியா. அந்த அந்த இந்த பையன் விவரமான பையன், ஹெல்த் செக்ரட்டரியோட பையன், அப்பாக்கு டக்குன்னு 2 பேக் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறாரு. அது பிள்ளையா நீங்க பிள்ளையா? எல்லாமே படத்துல வராத காப்பி அடிச்சுட்டு வந்துட்டான் நாய். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜவான் படமும் இதேதான் கதைதான். அந்த படம் பிடிக்கலதான். ஆனா அந்த படம் முடிஞ்சிட்டு வந்தப்ப விஷுவலாவது ஒரு 2-3 சீன் உனக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஒரு ஃபைட் சீனோ, நீ படம் நல்லா இல்ல, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல லாஜிக்கே கிடையாதுதான். ஆனா ஃபர்ஸ்ட் சீன் எப்படி இருந்துச்சு, அப்படியே அந்த ஒரு இடி இடிக்கும், இவன் வந்து அப்படியே அந்த மம்மி மாதிரி நிப்பான் பாரு, எந்திரிச்சு அடிக்கிறது, அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். அது நீ நெருப்பு பட்டா மூஞ்சிதான் எரியும், ஆனா அந்த துணி எரியறப்ப ஒரு மாசா இருக்கா இல்லையா? அதான் போட்டிருந்தாங்க, என்ன குருநாதர் எதுவும் லெசன் கத்து தரணும் அப்படின்னு. அட்லி ஸ்டூடெண்ட் வந்து மிஞ்சிட்டாயா. ட்ரூ இண்டீட். அது மாதிரி இதுல போது அப்படியே சரி இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இது போட்டுட்டு இருக்கான், ட்வீட் போட்டுட்டு இருக்கான். பார்த்தா எப்படா அவன் 1996 அந்த தாத்தாவுக்கு எவ்வளவு வயசு, 90 இருக்குமா அப்பயே, ஒரு 70-80. சரி இவங்க 4 பேர் என்ன பண்றாங்க, யூடியூப் வச்சிருக்காங்க. சரி இப்ப நமக்கெல்லாம் ஒரு தப்ப தட்டி கேட்கணும் என்ன நினைப்போம், சரி நம்ம கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆகும், ஒரு ஐபிஎஸ் ஆகும், ஒரு பவர் எடுத்து தட்டி கேட்போம். இதுதான் பண்ணணும். அப்பெல்லாம் தட்டி கேட்கல, அந்த இதுதான் 10 மில்லியன் நியூஸ் தான். சரி ஒரு இது தப்ப தட்டி கேட்கணும்னா அந்த மாதிரி தானே பண்ணும், பவர் வரணும் நமக்கு, அதுக்கேற்ற வேலை வரலைங்க. இல்ல எலெக்ஷன்ல நிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும். இவங்களுக்கு சோம்பேறித்தனம்டா, எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம்.
ஒரு யூடியூப் சேனல் இல்ல வச்சு அதான் ஓட்டணும், சென்சேஷன் சங்கர் ஆகணும். வந்து ட்ரெண்ட்ல இருக்காராம். இப்ப நம்மலாம் இப்படி சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இப்ப வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி எல்லாரும் இப்படி பேசுறாங்க அப்படிதான். அப்படின்றனால அவர் எல்லாரும் சோசியல் மீடியா தான் வாழ்க்கையிலேயே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அவர் எடுத்தாரு. இது ஆமா ட்ரெண்டா? இது ட்ரெண்டியா அது எப்படி? இதோட மரண ட்ரெண்ட் எல்லாம் இருக்கு. கடைசியில எல்லாம் ஒரு மேட்ரு வருது. பாபி சும்மா ஒரு பண்ணுவான் பாரு. போங்க சார் பாருங்க கோ பேக் இந்தியன் அதான் அநியாயம். 1.5 மில்லியன் வெளியே போ அப்படின்னு. அது இல்லடா பண்ணு, அந்த எல்லாத்தையும் பிடிச்சி அந்த வர்ம ஜாக்கெட் போட்டுருவான் பாரு, அவன் இருக்கும் போது அதை கழட்டுவான் பாரு. அதான் மறுமட்ட. ஐயோ ஐயோ இப்ப எதுக்கு அந்த சட்டையை போட்ட, இப்ப எதுக்கு அதை கட்டின? இல்ல அது இந்த வர்மம் வரும்போது சரி இரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவான். இவன் வந்து தாத்தா இருக்காரு, உயிரோட இருக்காரு, அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப இதுல அந்த காளிதாஸ் ஜெயராம் வேற நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு வரான். அவன் எதுக்கு வந்தான்னு தெரியல. ஐயோ கேமியோலயும் மகா குப்பையான கேமியோ இருக்கு. எதுக்கு தாத்தாவுக்கு எதுக்கு கெட்டப் எல்லாம் போட்டாருன்னு எனக்கு தெரியல. முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ராகுல் பிரீத் பண்ணது வேணா நல்ல கேமியோ. முடியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தான் பாரு ஃபர்ஸ்ட் சீன். அவன் தாத்தாவோட என்ட்ரி சீன்லயே ஐ எம் ஃபினிஷ். வர்மக்கலை ட்ரெய்னர் அங்க வந்துட்டு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ ஓகே, அந்த வில்லனை கொல்லும் போது உனக்கு வந்து நான் இந்த வர்மம் பண்ணிட்டேன், இனிமே வந்து நீ பெண் ஆயிடுவ அப்படிமா. ஏன் அவன் பெண்மை தன்மை வர்றது ஓகே, ஆனா அவன் இப்படி குனிஞ்சிட்டு எந்திரிச்சு வந்தா கண்மை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் போட்டு மீமா போட்டு அடிக்கிறேன். கண்மையையும் எனக்கு கண்ணு வழியா வலியுது. குனிஞ்சுதான் உட்கார்ந்துருப்பான். எங்க வந்துச்சு? எடுத்திருப்பாரு சங்கர் சார், எடுத்திருப்பாரு ஒரு 7 மணி நேரம் ஃபுட்டேஜ் வச்சிருப்பாரு. அதை கட் பண்ணும்போது அதை கட் பண்ணிட்டாரு போல. அதை கட் பண்ணதுக்கு அடுத்து தாத்தா ஒரு 5 நிமிஷம் பேசுறாரு, அதையும் சேர்த்து கட் பண்ணிருக்கலாம்ல. அந்த 2 பொண்ணு ஓடுவாளுங்க பாரு, ஐயோ டிஸ்கஸ்டி அப்படின்னு. அதான் அப்ப ஏதோ பாட்டுலாம் வேற படிப்பான்டா, ஏதோ வந்து நரம்பு துடிக்கும் நாடி நரம்பு ஏதோ இந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பான். ஐயோ அதெல்லாம் கேட்க முடியல. யாருக்கு வச்சாங்கன்னு தெரியல, யாருக்குமே கனெக்ட் ஆகாது. ஒரு வார்த்தை புரியுது. அது ஏதோ நான் ஏதோ கேள்விப்பட்டேன், உண்மையா தெரியல, ஏதோ அகத்தியர் பாட்டான் அப்படின்னா, அகத்தியர் எழுதின பாட்டான். அதெல்லாம் நமக்கு புரியுமா? நமக்கு தமிழ் இலக்கணத்திலேயே செய்யலே தமிழ் டீச்சர் எழுதி கொடுத்தாங்கன்னா பொறுமையா உட்கார்ந்து படிச்சாதான் புரியும். கமல் சும்மா பேசினாலே புரியாதுடா. தாத்தா தாத்தா கமல் சார் அடிக்கல, நம்ம தாத்தா தேவையில்லாம ஏதோ பேசி அங்கேயே ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டாரு. தாத்தா சீனை கட் பண்ணிட்டு வில்லனை கட்டுவாங்க பாத்தியா, மெயின் வில்லன். ஆமா, யாரு மெயின் வில்லன்? எஸ் சூர்யா. எஸ் சூர்யாதா? ஓ அவன்தானா? அதே அவனே கேமியோல தான் பண்ணான். தேர்ட் பார்ட் அவ ஏதோ வர்மக்கலை மாதிரி போட்டு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா அவன் பிராக்டிஸ் பண்ணிருக்கான், கழுத்துல குத்துறது. இது மாதிரி அது என்னது நம்ம அன்னியன் படத்துல புக் வச்சிருப்பாங்கல்ல கருட புராணம், அது மாதிரி ஈஸின்னு நினைச்சிட்டானுங்க போல. வர்மக்கலையும் புக்க பார்த்து இப்படி என்னடா கெட்டப் எஸ் சூர்யாவுக்கு செய்யன்னு இருந்துச்சு. என்ன பாவம்டா, அது என்ன மேக்கப், அது என்ன அந்த ஹேர் ஸ்டைலு, நகை, அவ்வளவு நகை எவன்டா போடுவா? இல்ல இந்த ரீல்ஸ்ல சில பைத்தியக்காரனுங்க போட்டு தீரானுங்கலாம். அது வந்து ஏதோ ஃபியூஷன் போல, இந்த புல்லிங் ஹவுஸ்ன்னு சொல்லி மண்டையில கலர் குருவி கக்கா போன மாதிரி கலர் கொடுத்து சில பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி பெரிய நகை போட்டு சில பேர் சுத்திட்டு இருக்கானுங்கல்ல, ஃபியூஷன் பண்ணிட்டாரு நம்ம சார் வந்து. ஃபியூஷன் பண்ணி ஒரு கேரக்டரை புதுசா உருவாக்கி இருக்காரு, ஒரு அவதார. ஐயோ அந்த நகையெல்லாம் பெருசு பெருசா இருக்குடா. அது சரி விடு, அதே விடு, நம்ம திருப்பி சீனுக்கு போவோம். இப்ப தாத்தா எங்க இருக்காரு? தாத்தா வராரு, தாத்தா வாண்டார் தாய்ப்பேல இருந்து இந்தியா கொண்டாரு. அதெல்லாம் ஏர்போர்ட் சீன் எல்லாம் முடியல. நோய் முத்துனாதான் மருந்து கொடுக்கணும். நோய் முத்துனா மருந்து கொடுக்க முடியாதா, செத்து போயிடும்டா. நோய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் மருந்து கொடுக்கணும். இப்ப ஜன்னி வந்துருச்சு, ஸ்டார்டிங்லயே மருந்து எடுத்துக்கிட்டா சரியாயிருவான். இல்ல ஒரு 106 டிகிரி போட்டும், டாக்டர் பாக்குறாரு 106 டிகிரி வருது,
இப்ப அவ்வளவுதான் காப்பாத்துறது செத்துருவான். மருந்து அதுக்கப்புறம் மருந்து கொடுத்தா என்ன கொடுக்கல நான் இந்த மாதிரி டயலாகா ம். அடிச்சோம்னா அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். படத்தோட அதிகமா பேசலாம் நம்ம. அதுக்கப்புறமேட்டு இதை விட்டுரு. சரி தாத்தா வந்துட்டாரு. ஆ, அந்த பாபி சிமா சிசிடிவி கேமரா எப்படி அவ்வளோ கிளாரிட்டி ஆமா ஆமா அதெல்லாம் எனக்கு அந்த தெரியவே இல்லை. அளவுக்கு சிசிடிவி கேமரா அந்த நானும் பார்த்தது இல்ல. ப்ராஸ்தட்டிக்ஸ் மேப்ல சரி அவர் ஒழுகுதுன்னு பெரிய எனக்கு தெரிஞ்சிருச்சு. அறிவாளின்னு நம்ம ஒத்துக்கலாம். அப்புறம் அந்த அவங்க அப்பாவா அதுக்கப்புறமேட்டு இருக்கவரு திடீர்னு என்னடா நாசர் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் இந்தியன் 1 பார்த்தேன். அதுலயும் அவருக்கு நாசர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்கான். பார்த்தே இல்லையா கண்டினியூட்டி. கண்டினியூட்டி. ஏன் அங்க வச்ச கண்டினியூட்டி நீங்க கதையில வச்சிருந்திருக்கலாம். டேய் நீ பார்க்க வேண்டியதெல்லாம் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல கண்டுபிடிச்சிட்டாரு புடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா சப்பையா தப்பிச்சு போயிட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனா யாரும் பிடிக்க மாட்டாங்களா பின்னாடி. டி அது ஒண்ணு அது விக்கல்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது 30 வருஷம் என்ன 300 வருஷம் ஆனாலும் நீயும் உங்க அப்பா இருக்க வரைக்கும் என்னை யாரும் படிக்க முடியாது. சேனாதிபதி சொல்ற மாதிரி அந்த அவன் பேர் என்ன அங்க வந்து சாமியா போலீஸா போனான். அவங்க அப்பா வந்து இப்ப சிவிலியன் தானே. அவன் எப்படி உள்ள போனான்? ஏர்போர்ட்ல முதல்ல டிக்கெட் இல்லாம உள்ள அவர்லாம் பழைய விடுவானுங்களா? விசிட்டர்ஸ் பாஸ் காமிச்சா விடுவாங்க. வெஞ்சன்ஸ்க்காக வந்து வர்றாரு. யார விசிட் பண்ண வந்திருக்கான் அவன்? இந்தியன் தாத்தா வராது. கிம் ஜாங் உன் பேர்ல வருவாரு. அவர் நான் விசிட் பண்ண போறேன்னு வந்தாங்க. ஆனா இந்தியன் தாத்தா எப்படிடா இவ்வளவு சப்பையா வராரு? இல்ல அப்ப வந்து வேற எப்படியாச்சும் பேசிட்டு ஒளிஞ்சிருந்து இருப்பான் வரணும்ல. பாரு. இந்த தமிழ்ல வந்து பிளைட்ல வராரு, இங்க வராரு. அல்ல அது ஏதாவது எக்ஸ்பிளைனாவது பண்ணி இருந்திருக்கலாம். எப்படி அது கண்டுபிடிச்சாங்கன்னு. இன்னொரு மேட்டர் இல்ல என்னன்னா இது தாத்தா அவ்வளவு தேவையா? கேர்லெஸ்ஸா இருக்காரு. ஒரு கொலை குஜராத்ல பண்ணணும், ஒரு கொலை பஞ்சாப்ல பண்ணணும்ன்றது தேவையா? பக்கத்துல பக்கத்துல பண்ண டி அத சொல்லல. தாத்தா பிளைட் இன்டர்நேஷனல்ல வரும்போது தாத்தா இவங்கள்ட்ட ஒரு காப்பி அனுப்பிட்டாரு போல போலீஸுக்கும். இந்த பிளைட்ல தான் வர இத்தனை மணிக்கு தான். இல்ல அந்த ஊர்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. அது எப்படின்னு தெரியாது. ஃபிளைட் ஃபுல்லா பிளாக் பண்ணாங்க. ஏண்டா இவனே காளிதாஸ் ஜெயராமே கண்டுபிடிச்சிட்டான். போலீஸ் கண்டுபிடிக்காதா? இல்ல இத்தனை வருஷமா கண்டுபிடிக்கலையே. அதுக்கப்புறமேல்ட்டு வந்துடுறாரு தாத்தா. இவங்க வந்து தாத்தா ஒரு மர்டர் பண்றாரு. லைவ் மர்டர் பண்றாரு. லைவ் மர்டர் பண்ணிட்டே சொல்றாரு. அதையும் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது ஒரு இது இப்படி போட்டேன் இவனுக்கு வந்து அப்படியா இவரு பாட்டு பாடுவாரு. கந்த சஷ்டி கவசம் வேற. டி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிரும் பாபி சிம்மா. சரி இந்த இடத்துல தான் இருக்காரு. ஃபோர்ட்ல இருக்காரு. ஃபோர்ட்டுக்கு வெளியே எத்தனை போலீஸ் இருப்பாங்க. போயிருவாரு. டக்குன்னு போய் பிடிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் யாரு வந்தாலும் தாத்தா அதுக்குள்ள தப்பிச்சு போயிறாரு தாத்தா. இப்படி இங்கிட்டு பார்த்தேன்னா வந்து ஒரு ஆர்மியே நின்றுட்டு இருக்கும். எல்லாம் இப்படி நின்று இருப்பானுங்க. என்னங்க அது டேவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இல்லைங்க பிடிக்க போனோம் வர்மம் போட்டு விட்டாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு வர்மம் போட்டாருங்க. செத்து இல்ல படம் பாக்குற அளவுக்கு. அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது இந்த மாதிரி ஒரு மட்டமான ஐடியாவை நான் கேட்டதே இல்ல. அட்லீஸ்ட் வந்து இது பண்ணாதீங்கன்னு சொன்னா அவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா அடுத்து வேற சோத்துக்கு இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இல்ல எனக்கு தாத்தாவோட டேர்ம்ஸே புரியல. அது என்ன ஹெல்த் செக்ரட்டரிய மட்டும் உடனே கொண்டுட்டாரு, மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு தராரு. என் ஹெல்த் செக்ரட்டரிக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டியதானே? அவன் கேட்பான் அந்த கடைசி கோல்டன் கக்கூஸ்ல ஒருத்தனை கொள்வான்ல. ஆமா அவன் சொல்லுவான் ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுயா நான் திருந்திறேன் அப்படின்னு. வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அதையும் அவனுக்கு கொடுக்க முடியாது எங்களுக்கு கொடுக்குறாங்க. நீ அவ்வளவுதான் வீட்டுல இருக்க. நான் அவ்வளவு டீப்பான இந்த படத்தை பாக்கல. அப்படிலாம் பாத்துருந்தேன்னா இந்த படம் அவ்வளவு முன்னாடியே தெரியுது நல்லா இருக்காதுன்னு. சரி இந்த இப்ப நல்லா இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டே போய் பார்த்தா கூட சரி ஏதாவது நமக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு படம் முழுக்க 3 மணி நேரம் பார்த்து ஒரு சீன் கூட பிடிக்காம வெளியே வந்த படம் இதான்டா. கிரிஞ்சு சீன் ஃபுல்லா இந்த இவங்க 4 பேர் தான் படத்தை கெடுத்ததே. அவனுங்க 4 பேரு. அப்புறம் வந்து நம்ம யாருக்கும் 5வது ஆளு பின்னாடி தாத்தா ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாரு. பேசிக்கிட்டே இருக்கான்டா. ஓகே
சும்மாடா வெறும் பேச்சுடா, ஆக்ஷனே இல்லடா ஆஹ் படத்துல. அதுவும் அந்த ஐயோ இப்ப எப்படின்னா நீ அடுத்த வந்து சரி அவனை கொலை பண்ணிட்டாரு, அடுத்த ஆளை கொலை பண்ண போறாரு. இப்ப வந்து குஜராத் போயிட்டாரு, எப்படி போனாரு தெரியாது. ம். நீ ஆமாண்டா, அவரு டைட்டும் பண்ண மாட்டாங்க கண்டுபிடிச்சிடலாம், செக்யூரிட்டிய. இந்த மாதிரி ஹெல்ப் இங்க பண்றதுக்கு ஆள் போலீஸ் இருக்காங்க எப்படின்னு தெரியாது அப்படின்னா, அவருக்கு ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸே இங்க 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல யாரு பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 வருஷத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதுக்குள்ள அவன் அடுத்த ஊருக்கு போயிடுவாரு சார். நீங்களாம் போலீஸ் தானடா. இந்த மாதிரி ஒரு கொலை நடந்தா அந்த இடத்த டைட் பண்ணிட்டு, அதுவும் சாதாரண கொலை இல்ல, பெரிய ஆளு ஆஹ் கல்யாணத்தன்னைக்கு பப்ளிக்ல ஓடி விட்டு கொள்றான். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் ஆஹ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல்ட்டு அடுத்து ஏர்போர்ட்டை அதெல்லாம் க்ளோஸ் கிடையாது. பண்ணுவாங்க. அவங்க க்ளோஸ் பண்ண அப்படிதானே மாட்டாங்க. பண்ணுவாங்க. பாபி சிம்மா அங்க இருந்து வந்தாதான் க்ளோஸ் பண்ணுவாரு. அவன் அங்க இருந்து வர்றப்ப ஆப்போசிட்ல தான் ஆட்டோல போயிட்டு இருந்திருப்பாரு தாத்தா. ஒருத்தா அந்த சீன் எல்லாம் வச்சிருந்தாரு அப்படின்ட்டு சங்கரு. அப்புறம் வந்து படம் 7 மணி நேரம் வருது, இந்தியன் அவர் 6 footage. வரைக்கும் போகுதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டாரு. அப்ப அந்த அடுத்த 3 மணி நேரம் இப்படிதானே இருக்கும் படத்துல. கண்டிப்பா இதுல இந்தியன் 3யும் இந்தியன் 3க்கு வந்து இதோட ஒரு இதோட மிச்சத்தை தானே லீடு வச்சிருப்பாங்க. வச்சாங்கல்ல, அதுல எல்லாம் அது நல்லா தாத்தாவோட அப்பா. இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ம். ஏன்னா நீ இப்ப இந்த படத்தோட மேட்டர் என்ன, கரப்ஷனை பத்தி நீ ஒழிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்கணும். இங்க வந்திருக்க நீ இப்ப 2024க்கு வந்திருக்க, இப்ப ஏதாவது நடந்தது பேசு. உன் காலத்துல நாங்கெல்லாம் எங்க காலத்துலன்னு சொன்னாலே செருப்பால் அடிப்பானுங்க. இதுல வந்து எங்க அப்பா 18 ஆரம்பிக்கிறான், சுதந்திர போராட்டம் இப்பொழுது ஆரம்பித்ததல்ல, 1806. யாரா உன்னை கேட்டா? 1806 எல்லாம் இப்ப யாரா உன்னை கேட்டா? போயிட்டான் 100-150 வருஷம் பின்னாடி போயிட்டான். அவங்க அப்பா கதைக்கு போயிட்டான். பூங்காவனமே யாருன்னு தெரியாது, பூங்காவனத்தோட பையனான்ற மாதிரி போயிட்டான். ஐயா நான் தான் பூங்காவனம் கௌரவத்தோட புள்ள. அது மாதிரி போயிட்டான், அங்க போயிட்டான். ஐயோ அந்த மாதிரி டேய் ஒன்னையே யாருன்னு தெரியாதடா, உங்க அப்பா வேற தெரியுமாடா. இப்ப அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? நீ சரி அது ஏதோ நீ விஷுவலா காமிச்சிருப்ப, ஆனா இப்ப எதுக்கு அது? அது அதை வச்சு நீ என்ன இப்ப சொல்ல வர்ற? அங்க அப்ப இப்ப நல்லவங்களா இருந்தாங்க, நீங்களும் இப்ப திருந்திருங்கன்னு சொன்னா திருந்திடுவானுங்களா? நீ அதை தவிர நீ என்ன பெருசா காட்டிக்க போற இந்தியன் 3ல? ஃபுட்டேஜ் தட்டுப்பாடுதான். அது மாதிரி இப்ப அதுவே எனக்கு ஒண்ணும் உடன்பாடு இல்ல. அது மாதிரி அன்வான்டா பேசிட்டு அன்வான்ட் கண்டென்ட்டுங்க இது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் கற்பனையிலேயே அபாசன் தாத்தா வந்து அவனை கொல்ல போறாரு. சரி கொல்றதாவது ஏதாவது வித்தியாசமா பண்றாருன்னா ரொம்ப வித்தியாசமா பண்றாரு. கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுங்க அப்படின்னு கேட்டா இவர் வந்து அல்ட்ரா வித்தியாசமா போயிட்டாரு. நோக்கு வருமம்ல பண்ணுவாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. மைண்ட் கண்ட்ரோல் மாதிரி வர்மத்தை வச்சே மைண்ட் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணி நீ குதிரை மாதிரி ஓடு, ஹிப்னோடைஸ் பண்ணிடுவார் போல தாத்தா விட்டா. அது மட்டும் தான் பண்ணல, அதுவும் வச்சிருப்பாரு பாக்கெட்ல. இப்ப தேவையில்ல. அது பார்ட் 3ல வரும், நோக்கு வர்மம் வரும். டாங்லியும் இந்தியன் தாத்தாவும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. கிராஸ் ஓவர். அது ரெட் ஜெயண்ட் மூவிஸ்னால வந்துட்டு அது ஈஸியா பேசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இது நல்ல கதையா இருக்கு. அது மாதிரியாவது கடைசி வரைக்கும் எஸ்ஜே சூர்யா யூஸ் பண்ணவே இல்லடா. இத வச்சுட்டு நானே இதோட நல்ல கதை கூட ஓகே. கதை வந்து நீ வந்து சரி கரப்ஷன் பத்தி எடுக்கிறேன்னா இதுதான் கதை. நீ ஸ்கிரீன் பிளேல தான் இப்ப நீ வந்து அவர் கொன்னுட்டு போயிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன்டா. கொன்னுட்டு ஒருத்தன் அப்படியே அங்க போய் அவனை கொன்னுட்டு வந்திருந்தா பரவாயில்ல, அவன்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் உனக்கு போட்டிருக்கிறது இது, நீ குதிரை மாதிரி ஓடுவ, ஓடிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே அவன் அங்கேயே ஒரு 4 சுத்திட்டு இருப்பான். அந்த ஸ்பேஸ்ல எல்லாம் வச்சு எதுக்கு அவனை கொண்டா? அதெல்லாம் தேவையில்லாத. அதோட அந்த சலுவா ஒழிக்கிட்டு இருக்கான், அதுல எடுத்து அவரு பெரிய வெண்ண. நீ எடுக்கிற ஒரு மயிலையும் லாஜிக் இல்ல. நீ அந்த ஊருக்கு போனேன்னா அந்த லாங்குவேஜ்ல தான் பேசுவியா? கேட்டா லிப்சிங் ஆகல, ஏன்னு கேட்டா அந்த ஊருக்கு போயிட்டாரு இல்லைங்க, அந்த லாங்குவேஜ்ல பேசுறாருங்க அப்படின்றது. அது ஹிந்தியில தான் எழுதுவாராம். ஹிந்தி இம்போசிஷனே ஆதரிக்கிறாரா இந்தியன் தாத்தா? தொடர்ந்து பேசுவோம். எல்லா இடத்துலயும் ஹிந்தில தான் எழுதுறாரு தாத்தா. ஏன்னா அவங்க டெல்லி கணேஷ் கொலையிலேயே கொலை பண்ணலையே. டெல்லி கணேஷ் கொலைக்கே ஹிந்தில தானே எழுதுறாரு. டெல்லி கணேஷ் கொலைக்கு ஹிந்தியில எழுதுறாரு. சரி இந்தியாவுக்கே கன்வே பண்றாரு போல. அப்ப வந்து
அப்ப நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்னு இந்தியன் தாத்தா நினைக்கிறாரா? அப்படிங்கிறாரா தாத்தா? இத அப்படி சொன்னா தாத்தாவை தான் நம்ம மர்மக்கலை இந்த பண்ணணும். பிட்டை கட் பண்ணி ஷார்ட்ஸ்ல போடுறாங்க. தாத்தாவை போட்டு ஆமா, விட்டுருவோம். இது தாத்தா வந்து பதில் சொல்லியே ஆகணும். டேக் பண்ணுங்க, தாத்தாவை டேக் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க தாத்தா, ம். நீங்க கரெக்டா பேசுறீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அவர் வேற Facebookல அப்படின்னு. தான் ரிப்ளை பண்ணுவாரு. ஐயோ, நம்ம வேற தப்பா கமெண்ட் போட்டா நான் கடிச்சு விட்டுருவாரு. மெசஞ்சர்லாம் வேற டெலீட் பண்ணிட்டேனே. ஆனா நம்ம தப்பா கமெண்ட் போட ஆமா, மாட்டோம்ல. ஆமா. பிள்ளைங்க அரச்சல் வச்சிருக்கவங்க மட்டும் தான் தப்பா கமெண்ட் ஆமா, அது போடுவாங்க. வேற ஒருத்தருங்க இந்த காஜா கமெண்ட் இருக்க போட்டதுக்கு வேற அங்கிள்லாம் தப்பா அவன கமெண்ட் வேற போடுறது இல்ல. உன்னைய வந்து போடுறேன்டா அப்படின்னு அவன் சும்மா கமெண்ட் போட்டவன்டா, கரப்ஷன் பண்ணவன போடுறான்னு பார்த்தா கமெண்ட் போட்டவனை இதெல்லாம் நோக்கி நான் போறேன்டான்னு சொல்லி தாத்தா டயலாக் பேசிக்கிட்டு இருக்காரு. தாத்தாக்கு அவ்வளவுதான் அறிவு. அப்படியே போயிட்டு சரி இவனுங்க அந்த ஆளுதான் சொல்றான்டா, தாத்தா வந்து அந்த ஸ்டீரியோ டைப் ஒண்ணும் வரல. இவனுங்க வந்து சரி ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு அவனுங்க வீட்லயே சொல்லி இந்த மாதிரி திருந்துங்க, இந்த காசையெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு திருப்பி கொடுத்துடலாம், இல்ல ஏதாவது பண்ணலாம், நம்ம திருந்தி இனிமேலாவது திருந்தி வாழலாம்னு பேசுவானுங்கன்னு பார்த்தா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. எனக்கு நீ வேணாமா, நீ அந்த காசெல்லாம் உனக்காக சேர்த்துச்சிட்டு ஏன் மேல பழிய நீ போடாத. ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வா. அப்படி நியூஸ் வாசித்துக்கிட்டு அது இந்த இருந்தோம். ஜெகன்லாம் வந்து அக்கா நம்ம சாரிக்கா ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு எடுத்துக்கலாம். சொல்லிட்டு இவன் நான் வந்து அப்புறம் வரேன்னு வீட்டை விட்டு போயிடுவான். என்ன இத்தனை அவன் காசுல தின்னுட்டு இவங்க எல்லாத்துக்கும் வீட்டுல சோறு போட்டாங்க வேறு செவில அடிச்சு வேலைக்கு அனுவாம. இல்ல இவன் சரி நீ கேட்டா நீ இப்படி இதுல இந்த பிட்டுல ஒரு நடுவுல ஒரு பிட்டு வரும் என்ன தெரியுமா, மீனுக்குள்ள கோழி குண்டை போட்டு ஒரு அம்மா இடம் அதிகமா விக்கிதான், இது ஒரு ஸ்கேம்னு அத போலீஸ் வேற புடிச்சிட்டு அதெல்லாம் டேய் இதெல்லாம் ஒரு இதாடா, இதுக்கெல்லாம் அவன் வேற கிளைமேக்ஸ்ல அழுதுகிட்டு இருப்பான், அப்படியே அழுதுகிட்டு கோ பேக் இந்தியன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பான். ஐயோ அநியாயம் எவனது அண்ணாச்சி. டேய் யாருக்குமே ஒரு ப்ராமினன்ட் ரோல் ப்ராமினன்ட் கதை அப்படியே இல்ல, அந்த 4 பேர் மட்டும் தான் டிராவல் ஆறாங்க. எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு. ஜீரோ டாலரன்ஸ். ஏய் இத மறந்துட்டோமே, ராகுல் பிரீத் டாக்டர் தம்பி. ஆமா அவன் டேய் அந்த மாதிரி ஒரு மல்பத்தை நான் பார்த்ததே கிடையாதுடா. ஏய் நான் ஒரு நெட்ல சர்ச் பண்ணல, எம்பிபிஎஸ் ஃபுல் ஃபார்ம் என்னடா? எம்பிபிஎஸ் என்னது? பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதான் இது ரொம்ப சிம்பிள். பரவாயில்லடா, படிச்சவனுக்கு தெரியாதடா. என்ன சர்டிபிகேட் வாங்கும்போது எழுதி தந்திருப்பாங்க, அது தெரியாதா அவனுக்கு? அது தெரியல. ஏடா அப்பெண்டிக்ஸ்க்கு முதுகுல ஓட்ட போடுவியாடா நீ? அவ்வளவு மலுப்பட்டையாடா நீ? இந்த அப்பெண்டிக்ஸ்னா வயித்துல வரதானே, முதுகுல ஓட்டப்பட்டு எங்க காணோம் அப்பெண்டிக்ஸ் இங்க இருக்கும்னு கேள்விப்பட்டேன். போன் பண்ணியால கேட்டு குறுக்குல ஓட்டப்பட்டு கிட்னி வந்துகிட்டு இருக்கு. அவன் பெரியவன், என்னடா அப்படி சொல்ற? டே யூடியூப்ல இருக்குடா பார்த்து ஆபரேஷன் பண்றான். அதே எவ்வளவு மலுவட்டியா இருக்கு அந்த டாக்டர். கூட இருக்கவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ண செவிலே அறைவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆபரேஷன் பொண்ணு வேற கதவை திறந்துட்டு அப்படியா உள்ள வர செத்துட்டாங்க சார், செய்யலாவது ஒழுங்கா போடுங்க அப்படின்னு சொன்னே. ஆடோ பாவிகளா கொண்டுட்டீங்களா? ஆமா பாத்தி முதுகுல ஓட்ட போட்ட நீ பாத்துட்டு நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா செத்துட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரி. ஆனா அவ பாரு போட்டு உள்ள தம்பி மேல பாசம், அதெல்லாம் அது ஒண்ணு. அப்புறம் வந்துட்டு என்ன கேட்டிருந்தா அவன் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கணும், ஏன்னா இது ஒரு உயிரே கெடுத்துருச்சு. ஆனா அது ரொம்ப நம்புற மாதிரி இல்லையே. காசு கொடுத்து நீ சீட்டு வாங்கிடலாம், ஆனா படிச்சுட்டு வெளியே வர முடியுமா? வர முடியும், ஆனா இவ்வளவு மலுமட்டியா நீ சர்ஜன் ஆக முடியுமா? சர்ஜரி வேற பண்ணுவியா நீ? உனக்கே தெரியாதா நீ பண்ணா செத்துறவாங்கன்ட்டு? அப்ப நீ என்ன பண்ணும்? ஏதாவது காலேஜ் ப்ரொஃபசர் வேலைக்கு போயிடணுமா இல்லையா? என்ன அப்பெண்டிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தைக்க தெரியாதவன ஒரு டாக்டரா? இல்ல அப்பெண்டிக்ஸ் அது எங்க இருக்குன்னே தெரியல, அவனுக்கு எப்படா தைக்க தெரியும்? அது என்னன்னே தெரியாது அவனுக்கு. எங்க இருக்குன்னு தெரியலன்னா பரவாயில்ல, அது என்னன்னே அவனுக்கு தெரியாது. அதுதான் உண்மை.
அப்படி ஒருத்தன் வந்து டாக்டரா அதுக்கப்புறம் அவ கிடுக்குப்பிடி கேள்விகள் படம். அதாவது போலி டாக்டர்னு அவங்க சொல்லியிருந்தா கூட அப்பாட்டையும் பரவாயில்லடா. அம்மாட்டையும் காசு கொடுத்து அவன் சீட்டு வாங்கிட்டான், இது பண்ணிட்டான்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியல. கண்டிப்பா. ஏன்னா அவங்க வீட்டுல நிறைய இங்க காசு இருக்கான். நீட்டே அவங்க நீட்டை பத்தி பேசியிருந்திருக்கணும் இவ்வளவு பேசும்போது. நீட்ல ரியல் ப்ராப்ளமே இருக்கு, அவ்வளவு பிரச்சனையாச்சு, அதெல்லாம் பேசிருக்கலாம். அதெல்லாம் பேச மாட்டோம்ல. ஏன்னா ஃப்ரீ பீஸ் தான் பிரச்சனைன்னு சொன்னா அப்புறம் ரெட் ஜெயிண்ட் ப்ரொடியூசர்னால அது அந்த ஒரு சீனு மட்டமான சீனு, பல்ல இழிச்சிட்டு ஃப்ரீ பீஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சீனு. ஏன்னா எத்தனை பேரோட வாழ்க்கை அது ஸ்மூத் ஆக்கியிருக்கு. இப்போ ஃப்ரீ மிக்சி கொடுக்குறாங்க, ஃப்ரீ டிவி இருக்கு, ஃப்ரீ கிரைண்டர் இருக்குன்னா அது அவங்களோட டைம் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கு. ஆனால் நிறைய வீட்டில் இந்த ஒரு பழக்கம் இருக்கும்டா, பக்கத்து வீட்டில் போய் டிவி பார்க்கறது, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து அது அவங்களுக்கு எவ்வளவு இதா இருக்கும். அந்த டயத்துல ஒரு டிவி வரும்போது அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா தெரியல. அந்த கேஸ் ஸ்டடி எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலா அந்த சேனல் பேரை மறந்துட்டேன். அவன் போட்டிருப்பான், இந்த ஃப்ரீ டெலிவிஷன்னால வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ரெவல்யூஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நூக் அண்ட் கார்னர்ல எல்லாம் அந்த டிவி போனனால டிவி சீரியல்ஸ்ல எல்லாம் நம்ம ஊர்ல என்னதான் கிரிஞ்சுத்தனம் பண்ணாலும் நம்ம ஊர்ல இருக்க அந்த சீரியல்ல இருக்க உமன் எல்லாம் வந்து ஒர்க்கிங் உமனா தான் இருப்பாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமே உமனோட ஒர்க்கிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓ ஓகே ஓகே ஓகே. நீ நம்ம கோலங்கள் தேவயானி அக்கா சொல்ற என்டர்பிரனர் தேவயானி எல்லாரும் தான். ஐ வான் பிரதர் ஐ வான் கோலங்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு பாக்கியலட்சுமி வரைக்கும் எல்லாரும் ஒர்க்கிங் உமன்டா. அத பார்த்துட்டு வந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி ஒர்க்குக்கு போறாங்க. அண்ட் அந்த ஒர்க்கிங் பர்சன்டேஜ் ஆஃப் உமன் வந்து தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் அந்த டிவி கொடுத்ததுக்கு அப்புறம் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி அவன் அந்த கேஸ் ஸ்டடியில போட்டிருந்தாங்க. சோ வந்து அதுவா இருக்கட்டும். ஆனா இந்த பார்க்கிங் டாக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ரியல் லைஃப்ல இருக்காங்கடா. இதே மாதிரி தான் லைக் வெறி பிடிச்சு, வியூ வெறி பிடிச்சு, அந்த எலைட் மனநிலையில இருந்துட்டு இந்த ஃப்ரீ பீஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா அது என்ன சொல்றது, அப்படியே நீ காமிச்சனால எல்லாத்தையுமாவது காமிச்சிருக்கணும். உன்னோட கருத்துக்காக நீ நேர்மையா இருந்திருக்கணும். அதுவும் கிடையாது. நான் வந்து டிவி இதையும் காட்ட மாட்டேன், மிக்சி கிரைண்டர் ஃபேன் மட்டும்தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நீ வந்து உன்னோட புழுத்தித்தனத்தை காட்டுற. உன் கருத்துக்காவது உண்மையா இருக்கா, அதுதான் உன் கருத்துனா அதுக்காவது உண்மையா இரு. அதுவும் பண்ண மாட்டேற. ஏன்னா ரெட் செயின் ப்ரொடியூஸ் பண்ணா அப்புறம் பேச முடியாது இல்ல. அப்ப அத பேசாத, அந்த சீனே கட் பண்ணிடு, அமைதியா பேர் கடந்து. அது மாதிரி அது ஒண்ணு. அப்புறம் வந்து நம்மால அங்கெல்லாம் போய் கொல்றாரு. அப்புறம் இவன் வந்து உன் பேர் ஏன்டா சித்ரா அரவிந்தன் ஒரு அவங்க அம்மாவதான் அவனுக்கு பிடிக்குமா, அவங்க அம்மா வந்துட்டு முட்டி போட்டுக்கிட்டு படியேறி போனாங்களாம். இதெல்லாம் நான் கேட்டேன் அவன்கிட்ட. அது 10 படியிலே பேச்சு இல்ல இது இப்ப இது எதுக்காக இத சொன்னான்னு எனக்கு புரியல. மேபி வந்து அவங்க ஃபேமிலி வந்து அவ்வளோ அவங்க அம்மா தான் அவனுக்கு எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல பெருசா. அவன் பேரு வெறும் அரவிந்தன் இருந்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல. யாரு கேட்க போற? ஏன்னா கடைசியில ஏதோ நினைச்சிருப்பாரு போல, ஓ அவங்க அம்மா அவன் வந்து ஐயோ மிஸ் பண்ணுவானே, கனெக்ஷன் சென்டிமெண்ட் மர்டர், கடைசியில ஓகே கில்ட். அதான் அப்படின்னா பார்த்தா எல்லாத்தையும் எனக்கு புடிச்சு கொடுத்துருவானுங்க. இது அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், சித்ரா அரவிந்தன் வீட்டுல மட்டும் தானே டெத் ஆயிருக்கு. அப்ப அவன் மட்டும் தானே இந்தியன் டெத்தா போங்கன்னு சொல்லணும். ஏன் மத்தவங்க எல்லாம் கத்துறாங்க? மத்தவங்க எல்லாம் ஊழல் பரவாயில்ல, இந்தியாவே கத்துதுடா. ஏன்னா அந்த புள்ள செத்து போச்சு, அதெல்லாம் நியூஸ்ல போட்டானுங்க, அதுவும் கண்ணுக்கு தெரியல. அப்ப நீங்க எவ்வளவு வரமாட்டீங்க அந்த டீச்சர் ட்ரைனிங். இப்ப இந்த தாத்தாவை சொன்னோடனே கோ பேக் இந்தியன் சொல்லிட்டு எல்லாம், ஏய் இவரு தானே, இவரால அந்த அம்மா செத்துது, அந்த அம்மா செத்தா உனக்கு என்ன? அந்த அம்மா கடையை விட்டு போட்டு எந்திரிச்சு பின்னாடி துரத்திட்டு ஓடுது. இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சி சீனை நான் பார்த்ததே இல்லை. நீங்க துரத்திட்டு அவங்க கடையை நான் வந்து இந்த தெரி படம் எல்லாம் படம் செம்மையா இருக்கும். கடைசியில வந்துட்டு ஐயா நீ வந்து மேலகால கருப்பு வரமாட்டியா அப்படின்னு இவர் கடவுள் மாதிரி வர்றாருன்னு காட்டுறப்ப எனக்கு டென்ஷன் ஆகும். இந்த பேட்டி எல்லாம் எடுப்பாங்க, அவரு சாமியா ஆவியா அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கே நமக்கு கிண்டி நெட்டி ஏறும், பேசுறதுக்கே ஏறும். பேசுறது பேசுவாங்க.
அதெல்லாம் அநியாயம் என்ன. இவன் இவன் துரத்திட்டு போனா கூட இவங்க நான் சரி இன்டர்வியூ இவன் தானே அவனை ரிவெஞ்ச் ஜீரணிக்க முடியல. எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா கூட நான் அவனை மன்னிச்சு விட்டுருப்பேன். சரி படம் ஏதோ இவன் ஏதோ பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவனோட அதிகபட்ச ரிவெஞ்சே அந்த கோ பேக் இந்தியன் ஒரு ட்வீட் போடுறான். எதுனாலும் டக்குன்னு போன் எடுத்து டிக் 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 கோ பேக் அதுவும் இந்தியன் 4 பேர் அண்ணா இவன் முடிஞ்சு போடுறப்பயே பின்னாடி 4 பேரும் தாத்தா முன்னாடியே நின்றுட்டு இருக்காரு. நீ அடிச்சிட்டா போட்டுறவா போட்டுறேன் இந்தா போடுறேன். அவரும் தாத்தாவும் அப்படி நின்னு என்ன பண்றானுங்க பார்த்துட்டே இருப்பாரு. பாரதி சினிமா கோ அங்க பேக் இந்தியன் 3 போன் பின்னாடி அப்படிதான் போன் ஓடணும். வச்சுக்கிட்டு 1.5 மில்லியன் வந்தாதான் நம்ம அவரை பிளாக் பண்ணணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ், எல்லாம் உட்காருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மில்லியன் வந்துருச்சு, இப்ப போய் காட்டிட்டு அவரை வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே போயிட்டு பாத்தியா என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்கு அப்படின்ற மாதிரி 1.5 மில்லியன் ஏண்டா அவன் அத்தனை கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கிறான். கடைசியில அவங்க அப்பா பாபி சினிமாக்கு முடியாம வரும்ல, அப்ப இந்தியன் பண்ணது லஞ்சம் தானே, சட்டத்தை வேற வெளியில வெளியெடுக்கிறான், அப்ப அதுவும் லஞ்சம் தானே. அப்படி பண்ணிருக்க கூடாது. அந்த லெவலுக்கு நீ போவாதேன்ற நம்மாலு. அதுக்கு இதுல வந்து இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அங்கங்க வந்து போற ஏஆர் ரகுமானோட மியூசிக். என்னடா மியூசிக் நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்தா ஏஆர் ரகுமானோட மியூசிக். இன்னொரு பாசிட்டிவ் ஏதாவது சொல்லணும்னா, நான் அந்த கடைசியா ஒரு 2-3 படத்துல மனோபாலா எல்லாம் பார்த்தேன். எவனோ மிமிக்ரி பண்றேங்கிற பேர்ல கொண்டு வச்சிருந்தாங்க. நல்லாவே இல்ல. அதுக்கு வந்து இது பரவாயில்ல. அதே மாதிரி விவேக்குக்கும் ஒரு 2-3 இடத்துல மார்ச் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சது. நீயா நானா கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுல எல்லாம் கூட்டு போனோம்னா அந்த சீன் கண்டுபிடிக்க மாட்டாங்க இது மார்க் பண்ணிருக்காங்கன்றத. இல்ல நான் அப்படி எதுவும் பாக்கல, எனக்கே அப்படி தெரியல. அது நீ மேபி அது அந்த மாதிரி ஒரு இந்த 2 பாசிட்டிவ் சொல்லலாம்டா. இத தவிர எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு கிளைமேக்ஸ் இல்லாத படத்தை எப்படி பாக்குறது? ஃபுல்ஃபில்மென்ட் சலாரை போட்டு அடிச்சாலே சலார்லயே ஒரு ப்ராப்பர் ப்ரீ கிளைமேக்ஸ் இருக்கும். ஒருத்தன் பெரிய ஃபைட் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இது அதான் அட பாய் 3/4 மணி நேரம் தாத்தா அபூர்வ அது வீலர்ல ஓடிட்டு இருக்காரு போன மாதிரி பைபாஸ்ல, அந்த யூனிசைக்கிள்ல ஒரு 3/4 மணி நேரம் போனாரு பாக்கலையா? அதுல பேட்டரி எல்லாம் நிக்குதா? இல்ல அது ஏலியன் டெக்னாலஜி. அது சிட்டி ரோபோ வச்சுட்டு போனது. இத மறந்துட்ட பாரு, எப்படிப்பட்ட மனுஷன் அவர் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு. அது என்னது நம்ம வசி அது மாதிரி அதான் சொல்லிருவாரு. என்ன கமல் நம்ம அப்ப பண்ணோம், என்ன சங்கர் நம்ம அப்படி இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் தந்தீங்க வேற எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மியா வச்சுட்டாரு போல. அவருக்கு ஆடு வச்சோமா உங்களுக்கு பூனை வச்சிரும். பூனையா சார் உங்களுக்கு தெரியாதா, இன்டர்நெட்ல ஃபுல்லா இப்படிதான் ட்ரெண்ட். என் பொண்ணு எனக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கா, ஃபுல்லா கேட் ரீல்ஸ் தான் வருது. அப்படி வந்தது அந்த மியாவ். ஆனா அதுக்கப்புறம் அதெல்லாம் தப்பிச்சு போறாரு, எங்கெங்கயோ வர்றாரு, மெட்ரோல போறாரு, அப்புறம் வெளியே வராரு. அந்த மெட்ரோ அல்டிமேட். மெட்ரோல போவானா அடுத்த எல்லாரும் அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிருவீங்களா? அந்த ஸ்டேஷன்ல ஒரு 4 பேர் நிக்க மாட்டீங்களா? ஒரு போலீஸ் இருக்க மாட்டியாடா வாசல்ல? கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து நான் போயிருந்தேன். தாத்தா ரிவர்ஸ் எடுத்தா இடிச்சிடும். அது ஒண்ணும் அது ஒரு 3 மினிட்ஸ் டைம் இருக்கு, நீ பொறுமையா போ. ரிவர்ஸ் எடுத்தோடனே அப்படியே எஸ்கேப் போயிருவாரு இங்க இருந்து. அப்புறம் அங்க போனா ஆனா அவங்க பண்ணாதான்டா போலீஸ்காரங்க ஃபுல்லா அந்த இதுக்கு போனாங்க அந்த சொல்லிட்டு. இவன் ஒரு மட்டமான ஐடியா பண்றான்னா அந்த அதுல கூட அவன் ஏமாறுறான் பாத்தியா? பாவி சிவா உண்மைதான். இவனும் அப்பனும் இருக்க வரைக்கும் இந்தியன் தாத்தா யாரும் பிடிக்க முடியாது. பிடிச்சாலும் மக்களே புடிச்சு கொடுத்தாங்க. அதையும் அந்த வருமா ஜாக்கெட்டை கழட்டி வருமா ப்ரூஃப் அதெல்லாம் வருமா ப்ரூஃப்னு சொல்றாங்க. அவங்க அப்படி கையை தூக்கும் போது அக்குல வருமா போட்டு விட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லடா அந்த கழுத்து வரைக்கும் கவர் பண்ணிருந்தாங்களே, துணிதான் போட்டிருந்தாங்க. இல்ல ஓ ஃபுல் ஹேண்ட். அது ஃபுல் ஹேண்ட் இல்ல, இந்த சைடுல ஃபுல் ஹேண்ட் இல்ல,
அது வந்து புல்லட் வெஸ்ட் மாதிரி இவ்வளவு அப்ப மட்டும்தான். தாத்தா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இங்க எல்லாம் ஃபுல் கலர் சட்டை போட்டிருந்தாங்க. இப்படி வச்சு இங்கதான்டா போடுவாரு. டேய் இந்த பாட்டிலே இடுப்புல எல்லாம் போட மாட்டாரா? இல்ல கையில எல்லாம் வருமா ஒர்க் ஆகாதா? டேய் நம்ம இதை பார்த்துட்டு பாரு, தங்க கக்கூஸ் அவனை பத்தி பேச. அவன்தான் குதிரையாட்டம் ஓடிட்டு இருந்தான். டேய் அப்படிலாம் எவன இல்லை. இப்ப டாப் 10 பணக்காரங்களை எடுத்துக்கோ. ஜெஃப் பெசோஸ், இலான் மஸ்க் அதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல வீட்டுல தனியா ஒரு லாக்கர் ரூம், தங்க கக்கூஸ். லாக்கர் ரூம்ல போயிட்டு ஒண்ணு கடிக்கிற முதல்ல ஒண்ணு கடிச்சிட்டு பக்கத்துல லாக்கர் அப்படியே போயிட்டு லாக்கர்ல பணம் எடுத்துட்டு வந்தா அங்கேயே செத்துருவான். கீழே எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி பிரம்மாண்டத்தை எங்க காட்டுறாரு? அங்கதான் காட்டுறாரு. அதே மாதிரி இது அம்பானி வெட்டிங் வந்து போல சங்கர்ஜி, அந்த வெட்டிங் கிராண்ட் வெட்டிங் ஏதோ குறியீடு போல தெரியல. இல்லையா படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்ததுன்னு கேள்விப்பட்டேன். அன்றே கணிதார் சங்கர் கேம் செஞ்சர். என்ன அந்த ஒரு பாட்டை மட்டும் எடுத்துட்டாங்க. தங்க கக்கூஸ் இருக்குமோ தெரியல, அவங்கள்ட்ட தேடி பார்ப்போம். ஆனா பிரம்மாண்ட இயக்குனர் கேம் செஞ்சர் அடுத்த படத்தோட வராருடா. அப்ப நீங்க எல்லாரும் தெலுங்கு படம் தானே? தெலுங்கு படம் தான். அவங்க ஊட்டிடுவாங்க. இந்த லட்சணத்துல இருக்கே. இதுக்கப்புறம் என்ன அது என்ன கிளைமேக்ஸ் அது போகுது, வேற ஏதாவது பேசணுமா? அதை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. எஸ்ஜே சூர்யா கிளைமேக்ஸ் ஃபைட் வைக்கவே இல்ல. நானும் கடைசியில எஸ்ஜே சூர்யா மீட்ட போறோம்னு நினைச்சேன். எஸ்ஜே சூர்யாவே இந்த படத்துல ஒரு கேமியா தான். அது ஆமா, அது ஒரு 5 நிமிஷம் வந்திருப்பானா? 5 நிமிஷமே டவுட். ஃபர்ஸ்ட் ஒரு சீன் தாத்தா பேசுற சீன் ஒண்ணு, அப்புறம் லேண்ட் வாங்குற சீன் ஒண்ணு, எல்லா சீனும் வந்து அப்புறம் டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான் இருக்கு. நம்மள மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டு இருக்க மாதிரி அதான் வந்து ரோல். தாத்தா டேட் எஸ்ஜே சூர்யா டேட் கொடுக்கலன்னு சார். அப்ப ஒண்ணும் பிரச்சனை, ஒரு கிரீன் மேட் மட்டும் போட்டு நான் பிரமாண்டம் வாங்கிடுறேன். இங்க டிவி மட்டும் ஜமீன் கோட்டையில உட்கார்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதை விட முதல்ல நல்லா தானே வச்சிருந்தேன் ஹேர் ஸ்டைலு. அந்த நிலம் வாங்கிட்டா 3வது சீன் அப்பதான் ஹேர் ஸ்டைல் கன்றாவி ஆயுது. அப்படியா? அந்த பிரவுன் கலர்ல முதல்ல நல்லா தான் வச்சிருந்தா. ஒருவேளை எனக்கு அந்த நகைக்கு தெரியலையோ. ஆமா, அந்த நகை லேண்ட் வாங்க வரும்போது கோல்டுக்கு பதிலா சில்வருக்கு மாறிடுவான். அதனால பப்ளிக் பிளேஸ்ல எனக்கு தெரிஞ்சு முன்னாடி அப்படிதான் இருப்பான்னு நினைக்கிறேன். வெட்டி எரிஞ்சிரு. சும்மா இப்ப போயிட்டு எடிட் பண்ணிட்டு போட வேண்டியதான். 50 நிமிஷம் ஆகி போச்சு. சரி ஓகே, இப்ப எண்டு கார்டு மட்டும் போட்டு முடிச்சிடும். இவ்வளவு நேரத்துக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அந்த படம் மாதிரி நாங்களும் உங்களை மொக்க போட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து நாங்க மேற்கொண்டு படிப்படியா முன்னேறுவோம். பாத்திருக்க மாட்டீங்க, பாத்திருந்தீங்கன்னா இந்தியன் 3 நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை சொல்லிடணும் முக்கியமா. லைக் பண்ணுங்க. ஓகே, லைக் பண்ணுங்க. சோ ஃபாலோ ஆன் மனப்பிராந்தி அண்ட் இஷ்டத்துக்கு. பை.